இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழிக்கே ஒரு தனி டேஸ்ட்டு தான். இதே ரெசிபியை நம்ம சாதா கோழியில் பண்ணினோன்னா இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நல்லா தான் இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு அந்த ருசி இருக்காது. அது நாட்டுக்கோழிக்கு மட்டுமே ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டு. இப்போல்லாம் கிராமங்களில் தவிர நகரங்களில் நாட்டுக்கோழியை பார்க்குறதே பெரிய விஷயம். அப்படியும் நம்ம கறிக்கடைகளில் சில சமயங்களில் பார்த்தோன்னா கூட அதை நாட்டுக்கோழியை வாங்கி எப்படி சமைக்கிறதுன்றது பாதி பேருக்கு தெரியறதில்ல. ஸோ நாட்டுக்கோழி பலரும் பல பகுதியில், பல மாவட்டங்களில், பல பகுதிகளில் இருக்கிற மக்கள் ஒருத்தரும் ஒரு ரெசிபி ஃபாலோ பண்ணுவாங்க. இது என்னுடைய ஈஸியான வெர்ஷன், ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு வெர்ஷன். இப்போ இது ஒரு சின்ன ஒரு கோழி, ஒரு 3/4 1 கிலோ இருக்கும் அந்த கோழி. அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, ஒரு 1/4 கப்பு தயிர், இது 3ஐயும் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருங்க. இது பெரட்டி ஓரமாக இருக்கட்டும், ஊற வைக்கணும்லாம் இல்லை. அது ஊறிட்டுருக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு கடையில் வாங்குகிற பொடியெல்லாம் இல்லை, வீட்லேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா, முழு மல்லி 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது கூட ஒரு 4 ஏலக்காய், கூடவே ஒரு 6 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, அப்புறம் மிளகாய் வத்தல் எடுக்க போகிறோம். உங்களுக்கு இது சின்ன குட்டி குட்டி வத்தலாக இருக்கிறதுனால நான் ஒரு 6 வச்சுருக்கேன். இது உரைப்பு ரொம்ப இல்லை இந்த தடவை வாங்கின வத்தல். ஸோ உங்களுடைய உரைப்புக்கு அனுசரித்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப்பு திருவின தேங்காயும் இருக்குது. ஒரு 3 இன்ச் நீளத்துக்குள்ள இஞ்சியை நான் சின்ன பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு, நல்ல பெரிய சைஸ் பூண்டு. இனி என்ன பண்ண போகிறோம், இந்த ரா கரம் மசாலாஸ் இருக்குல்ல, இந்த ஜீரகம், மிளகு, மல்லி, இதெல்லாம் நல்லா வறுக்க போகிறோம். எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக ஒரு கடாயில் போட்டு நம்ம வறுக்க போகிறோம். கரிஞ்சிடக்கூடாது, மசாலா கரிஞ்சிடக்கூடாது. கவனமாக கொஞ்சம் ஃப்ளேமை மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சு வறுத்துடுங்க. அது எடுத்ததுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அது கூடவும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ட்ரிசில் பண்ணிக்கிட்டு, ஏன்னா அது இந்த கடாயில் ஒட்டக்கூடாது, அதனால அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. அதை இப்போ இதுவும் நல்லா வதங்கியாச்சு. கரிஞ்சிடக்கூடாது, எதுவுமே கரிஞ்சிட்டா அதுக்கு வேறு டேஸ்ட் வந்துடும். ஸோ கரியாமல் எடுத்துக்கணும். எல்லா மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாம் கரிஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப்பு தேங்காவையும் அதே கடாயில் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். தேங்காவை வறுக்கும் போது என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 சின்ன உள்ளியும் போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது இப்படி பண்ணுறதுனால நல்ல ஒரு மனம் கிடைக்கும் அந்த பேஸ்ட்டுக்கு. என்கிட்ட சின்ன வெங்காயம் இந்தியன் கிராசரி போனால் தான் உண்டு, அதனால என்கிட்ட இப்போதைக்கு இல்லை, நான் போடலை. நம்ம ஊர்லலாம் தாராளமாக கிடைக்கும், அதனால ஒரு 2 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. தேங்காய் கரிஞ்சிடவும் கூடாது. இந்த மாதிரி நல்ல ப்ரௌனாக நீங்கள் அதை இளம் தீயில வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் கூடுதலாக கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம். இந்த கலர் இன்னும் செவக்க நீங்கள் வறுக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தேங்காய் கலர் டார்க்காக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபைனல் குழம்பும் நமக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் கறியை விட்டுறக்கூடாது. தேங்காய் கரிஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் தேங்காய் மசாலா எதுவுமே கரிஞ்சிடக்கூடாது, கவனமாக செய்யுங்க. இனி இதெல்லாம் மிக்சியில் ஆறின பிறகு நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இந்த பேஸ்ட்டு தனியாக இருக்கட்டும். இனி நம்ம ஒரு குக்கர் எடுப்போம். குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். ஒரு சிலர் நாட்டுக்கோழி நல்லெண்ணெயில் பண்ணுவாங்க, சூடுன்றதுனால நல்லெண்ணெயில் ஒரு சிலர் பண்ணுவாங்க. நான் தேங்காய் எண்ணெயில் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பமான சாதா ரீஃபைண்ட் ஆயிலில் கூட நீங்கள் பண்ணலாம். அந்த எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் ஒரு சின்ன பே லீஃப் போட்டிருக்கேன், ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு 1/2 கப்பு நறுக்கின வெங்காயம். இப்போ சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் பாதி பாதி போடலாம், இல்லை முழுசுமே சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போடலாம். கொஞ்சம் உப்பும் போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 சின்ன தக்காளி, இதுவும் வீட்டில் நம்ம தோட்டத்தில் காய்ச்ச தக்காளி தான். 2 சின்ன தக்காளி இருக்குது, அதையும் பொடிசாக நறுக்கி வெங்காயம் வதங்கினதும் இந்த தக்காளியும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இது 2 கொஞ்சம் வதங்கி வந்ததும் நம்ம தயிர்லலாம் ஊற போட்டு வச்சுருந்தோம்ல, தயிர் மஞ்சளில் ஊற வச்சுருந்த அந்த சிக்கனை நம்ம இது கூட போட்டு நல்லா பெரட்டி எடுக்க போகிறோம். இப்போ இந்த சிக்கனுடைய
நிறம் கொஞ்சம் மாறி பேலாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த நேரம் என்ன பண்ணணும், நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டி இருக்க மசாலாக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் அலசி அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி குழம்பு ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. இது ரொம்ப திக்காக இருக்குது, அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கொஞ்சம் தின்னாக்கிக்க போகிறேன். இனி இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் நல்ல ஒரு 10 விசிலுக்கு வேக வைக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு குக்கர் வித்தியாசப்படும் விசில். கறிக்கெல்லாம் ஆட்டுக்கறிக்கெல்லாம் நம்ம எவ்வளவு வைப்போமோ 10-12 விசில் வைப்போம்ல, அதே மாதிரி இதுக்கும் நிறைய நேரம் விசில் வைக்கணும். சரி, அது வேகிறதுக்குள்ள பிரதி சமையல் சேனல்குள்ளே போய் அதில் பிளேலிஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் கதை ஷார்ட் ஸ்டோரிஸ்னு ஒரு குட்டி பிளேலிஸ்ட் கூட இருக்குது. நவராத்திரி ஸ்பெஷல், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் நிறைய இருக்குது. அது உங்களுக்கு நேரம் இருக்கும்போது பாருங்கள். அதே மாதிரி இதில் கறி ரெசிபீஸ், லஞ்ச் காம்போஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் நிறைய கறி, வித்தியாசமான கறி, அப்பள குழம்பு, வெண்டைக்காய் தீயல், வெண்டைக்காய் மோர் குழம்பு, முட்டைக்கறி, பாவைக்காய் வத்தக்குழம்பு, பீஃப் ரெசிபி, நிறைய லஞ்ச் காம்போ ஐடியாஸ் இதெல்லாமே இருக்குது. கோவன் ஃபிஷ் கறி, இது சால்மன் ஃபிஷ் கறி, வடைக்கறி, இது மாதிரி நிறைய கறி ரெசிபீஸ் எல்லாம் இருக்குது. பாருங்கள். இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. இப்போ உடனுக்குடனே நான் என்ன அப்லோட் பண்ணுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, இப்போ 10 விசில் கிடச்சி இப்போ ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் நான் குக்கரை திறந்து பார்க்குறேன். நல்லா அழகாக எனக்கு இந்த மாதிரி தான், தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது, அழகாக வந்திருக்கு. நல்ல மனம். இப்போ இந்த நேரம் ஃபைனலாக இன்னொரு தடவை உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அவ்வளோதான், இறக்கிட வேண்டியதான். இன்னொரு சர்விங் பவுலுக்கு மாற்றி அழகாக நல்ல சுட்ட ஆவி பறக்கிற இட்லியோ இல்லை நல்ல சுட்டு சோறு கூடயோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். எனக்கு ஒயிட் ரைஸை காட்டிலும் இட்லி கூட வச்சு சாப்பிட்றது தான் எனக்கு இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அப்படி தான், சுட்ட இட்லி நல்லா ஆவி பறக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். 6 இட்லியில் ஊற்றி சாப்பிட்டா அது வேறு டேஸ்ட்டு. ஆவி பறக்கிற இட்லியில் ஆவி பறக்கிற குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். சரி, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.